வணக்கம். சமீபத்தில திருவண்ணாமலையில ஒரு குளிர்பானத்த குடித்த சிறுமி பலியாகியிருக்காங்க. குளிர்பானம் அப்படிங்கிறது எவ்வளோ கெடுதல் அப்படின்னு பல நேரங்கள்ல, பல வீடியோக்கள், பலருடைய கருத்துக்கள் நம்ம கேட்டாலும், இந்த குளிர்பானத்த தேடி தான் நம்மளுடைய ஞாபகங்கள் போகுது. எப்போ நமக்கு ஒரு மாரி ஹாட்டா ஃபீல் பண்றோம், இல்ல ரொம்ப தாகமா ஃபீல் பண்றோம்னாலும் இதில தான் போகுது. அதுக்கு பதிலா ஒரு சின்ன ஒரு மாற்றத்த உருவாக்கணும் அப்டின்னா, நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப நல்லாருக்கும்ல. யோசிச்சு பார்க்கலாம்ல. அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல நான் சாப்பிட போயிருந்தப்போ, அங்க ஒரு லெமன் ஜூஸோட விலை கிட்டத்தட்ட ரூ. 50 அவங்க பில் போட்டிருக்காங்க. அத பார்த்துட்டு என்னடா இது ரூ. 50 இருக்குன்னு சும்மா ஃபன்னுக்கு நான் எடுத்த வீடியோ தான் இப்ப நான் உங்களுக்கு காட்டுற வீடியோ. இதுல பார்த்தீங்கன்னா, அங்க அவங்களே லைம் மட்டும் குடுங்கன்னு சொல்லி கேட்டேன். லெமன் குடுத்தாங்க. தண்ணி அங்கேயே இருந்தது. சால்ட் அங்கேயே இருந்தது. அது 3யும் மிக்ஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு நல்லாவே இருந்தது அந்த ஜூஸ். இது நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரியான ஒரு எளிமையான அ ஒரு ஒரு பழக்கவழக்கங்கள குழந்தைங்களுக்கு நம்ம கத்துக் குடுக்குறோம். சின்ன வயசுலேருந்தே அவங்க கூல் ட்ரிங்க் கேட்குறாங்க, ஜூஸ் கேட்குறாங்க அப்படின்னா, வீட்ல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்த எடுத்து அத தண்ணீல கலந்துட்டு, அதில ஒரு உப்பு போட்டு குடுக்கலாம். இல்ல சர்க்கரை போட்டு குடுக்கலாம். இல்ல உப்பு, சர்க்கரையும் சேர்த்து போட்டு குடுக்கலாம். இல்ல தக்காளி பழத்த நல்லா புழிஞ்சிட்டு சர்க்கரைய போட்டு தண்ணி ஊத்தி ஆத்தி குடிச்சா கூட அது ரொம்ப நல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம குடிக்கிற குளிர்பானங்கள காட்டிலும் இந்த வெள்ள சர்க்கரை போட்டு குடிக்கிற இந்த தக்காளி ஜூஸ் ஒண்ணும் கெடுதல் பண்ண போறது கிடையாது. அது மட்டும் கிடையாது. பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் நேரத்தில கோவில் திருவிழால எல்லாம் போயிட்டு மக்கள் வர்றாங்க அப்படின்னா, அந்த புளி தண்ணீல வெல்லம்லாம் சேர்த்து ஒரு பானகம் தயாரிச்சிருப்பாங்க. அத மண்பான தண்ணீல பண்ணோம்னா, அத விட ஒரு நல்ல ஒரு ஒரு குளிர்பானம் கிடைக்கவே கிடைக்காது. இது எதுவுமே வேணாம். தயிர நல்லா தண்ணி ஊத்தி அடிச்சுட்டு மோர எடுத்து குடிச்சாவே போதும். உடல் குளிர்ச்சிக்கும், குளிர்பானம் குடிக்கிற சந்தோஷத்துக்கும் அதுக்கு இணையானது வேற எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக இந்த கடையில போய் தேவையில்லாத கார்பனேட்டட் ட்ரிங்க் வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுவும் விலை மலிவான, தரம் குறைவான பொருட்கள வாங்கி அருந்துது உடனே இந்த மாதிரியான விபரீதங்கள உருவாக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியான பிராண்டடான இருக்கிறத வாங்கி குடிக்கும்போது கொஞ்சம் மெதுவா ஆகுது. அதுக்குள்ள நம்ம உடம்பு நம்மள சரி பண்ணிக்குது. இது என் மனசுல தோணுனது உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் வேற மாதிரி இன்னும் சின்ன சின்ன இந்த மாதிரி எளிமையான வேற என்னென்ன வகையான குளிர்பானங்கள் நம்மளால செஞ்சு வீட்லயே நல்லா ஆரோக்கியமா சாப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானுமே அத கத்துக்கிறேன், பழகிக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.